தமிழ் சினிமா நடிகர்கள் பலர் தளபதி விஜயின் அரசியல் நுழைவிற்கு பாராட்டி வருகின்றனர். மேலும் ஒரு சிலர் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தளபதி விஜயின் அரசியல் குறித்து பேசியுள்ளார். குறித்த ஊடக நேர்காணலில் அவர் மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை, எந்த ஆட்சி வந்தாலும் சரி அடுத்து தளபதி விஜய் வருகிறாரா, ஓட்டு போடுற எல்லா குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்டில் போடுவோம், அதை வைத்து நீங்க வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு வரி இல்லை என்று தேர்தல் அறிக்கை விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இவரது இந்த கருத்தினை பலரும் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் பல விமர்சனங்களை கூறி வருகின்றனர். இந்த செய்தி தற்போது இணையத்தில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் 69வது திரைப்படம் ஜனநாயகன். இப்படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார். இதில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், மம்தா பைஜு, பிரியா மணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் இணை தயாரிப்பாளராக ஜெகதீஷ் பழனிசாமி பணியாற்றி வருகிறார். ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 2026ஆம் ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ளது. தளபதி விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தளபதி விஜய் நடிக்கும் காட்சிகளின் படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வர உள்ளது. எஞ்சியுள்ள படப்பிடிப்பையும் இம்மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளனர். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடியும் முன்னரே அதன் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் சூடுபிடித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.